ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு yet another video of Cricket Talks தமிழ். நான் உங்களே பிஜே. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னொரு வேலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சியோட ஒரு சில சைனிங்ஸ் அண்ட் சென்னை எஃப்சில இருந்து வெளியே போகக்கூடிய ஒரு சில பிளேயர்ஸ் பத்தி தான் வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ சென்னை எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து நம்மளுடைய கேப்டன் ராயன் எட்வர்ட்ஸ் மட்டும் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. ஸோ கேப்டன் ராயன் எட்வர்ட்ஸ் இந்த சீசன்ல வந்து ஒரு அருமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஸோ திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ரீசெண்ட் இயர்ஸ் ஒரு இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா சென்னை எஃப்சி ஒரு ஃபாரின் டிஃபெண்டருக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறாங்க ஆஃப்டர் தி லாக்டவுன். ஏன்னா வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து நிறைய பேர் பார்க்கலாம். அதாவது வந்துட்டு சிப்போ வீக்னஸ் பா, அதுக்கப்புறம் வந்து ஸ்லாவ்கோ டேமேஜ்லாம் வைக்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே வந்துட்டு அவங்களுக்கு நம்ம வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஐஎஸ்எல்லையும் வந்துட்டு சிப்போ வீக்னஸ் போனா வந்துட்டு நம்மளுடைய கேரளா பிளாஸ்டர்ஸ் போனாரு, ஸ்லாவ்கோ வந்துட்டு திருப்பி ஏடிகே போனாங்க, அப்புறம் வந்து பெங்களூரு வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. So this day, Chennai FC has done the right thing by giving the contract extension for the Ryan Edwards, Captain Ryan Edwards. So இவர் தான் வந்து திருப்பி அடுத்த வருஷமும் கேப்டன் ஆயிருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்துட்டு Ryan Edwards எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கோம். இட்ஸ் ஒரு கிரேட் திங். ஸோ சென்னை FC is moving on the right path அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இவருக்கு மட்டும் நம்ம வந்துட்டு இன்னொன்னு நம்மளுடைய கோல் கீப்பர் வந்துட்டு சமிக் மித்ராவுக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கோம். நம்மளோட அகாடமியை சேர்ந்த பிளேயர். ஸோ அவருக்கு ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கோம். தட்ஸ் ஆல்சோ கிரேட் திங். இவருக்கு அடுத்த பட்சமா வந்துட்டு ஜித்தேஷ் சிங். ஸோ இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு இது போயிருந்தாங்க. வந்துட்டு ஒரு எப்படி சொல்றதுன்னா வந்துட்டு இவர் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் சென்னை எஃப்சி. என்னைய கேட்டீங்கன்னா வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் சீசன் சைன் பண்ணப்போ இவர் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பெருசா பண்ணல. ஸோ பால ரொம்ப ஈஸியா மிஸ் பண்ணாரு. இன்ஃபேக்ட் வந்துட்டு மைனஸ் பாஸ் கொடுக்கும்போது வந்துட்டு அது தவிர ஆப்போசிஷன் பிளேயர்ஸ்க்கே வந்துட்டு கொடுத்தா அது நிறைய ஒரு கோல் போயிருச்சு. ஸோ இவரெல்லாம் ஏன்டா டீம் வச்சு இவர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். பட் இந்த சீசன் அண்டர் அவன் காயில் ஜித்தேஷ் சிங் வந்துட்டு கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் பிளேயரா நம்ம வந்துட்டு பார்க்க முடியும். நிறைய பால் வந்துட்டு பொசிஷன் அவரே வந்துட்டு வச்சாரு. நல்லா பிசிக்கல் பிளேயரா வந்துட்டு ஆனாரு. அந்த ஒரு காரணம் இவர் வந்து ரீடைன் பண்ணணும்னு சொல்லி நான் திங்க் பண்ணிட்டு இருக்க டைம்ல திடீர்னு என்ன வச்சுன்னா ஜித்தேஷ் சிங் இஸ் கோயிங் டு ஈஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு ரூமரை கிளப்பி விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் கிட்ட வந்து சைன் எல்லாம் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் போச்சு. பட் ஃபைனலி ஜித்தேஷ் சிங் இஸ் கோயிங் நோவே அண்ட் இஸ் ஸ்டேயிங் அட் சென்னை எஃப்சி. அண்ட் அவன் காயிலே சொல்லி இஸ் தி பெஸ்ட் பிளேயர், நான் எப்படி அவர் விட முடியும் அப்படின்றது அவன் காயிலே வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ ஜித்தேஷ் சிங் இஸ் ஸ்டேயிங் அட் சென்னை எஃப்சி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இப்போதைக்கு இந்த 3 பேர் தான் வந்துட்டு ஸ்டே பண்றாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கிடைச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இவங்களை தாண்டி சென்னை எஃப்சிக்கு புதுசா வரக்கூடிய பிளேயர்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முகமது நவாஸ்ங்க. ஆல்ரெடி வந்து நம்ம பேசியிருந்தோம் முகமது நவாஸ் வந்துட்டு வரப்போறாருன்னு. டன் டீல். முகமது நவாஸ் வந்துட்டு ஆல்ரெடி வந்து சென்னை எஃப்சிக்கு வந்து சைன் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கு அடுத்த பட்சமா வந்துட்டு யார் வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை சிட்டி எஃப்சி இருந்து இன்னொரு பேர் குர்கிரத் சிங். ஸோ அவருமே வந்து சென்னை எஃப்சிக்கு வரப்போறாரு. ஸோ குர்கிரத் சிங் ஒரு பிளேயர்ஸ் விங்கர். ஸோ அதனால வந்துட்டு அவருமே வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. ஸோ ஆல்ரெடி நம்ம டீம்ல வந்து விங்கர்ஸ் இருக்காங்க. பட் இருந்தாலும் குர்கிரத் சிங் வரது வந்துட்டு விங்கராவும் பிளே பண்ணுவாரு, ஒரு ஸ்ட்ரைக்கராவும் பிளே பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றதுனால குர்கிரத் சிங் இஸ் a good signing for சென்னை எஃப்சி. அண்ட் குர்கிரத் சிங்கை தவிர்த்து இன்னொன்று யார் உள்ள வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கியான் நசீரி. ஸோ கியான் நசீரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்கர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லலாம். ஸோ கியான் நசீரி வந்துட்டு மோகன் பகானோட ப்ரூவன் டேலண்ட். ஸோ அங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸோ அவன் காயில் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஐஎஸ்எல் பிளே பண்ணும்போது வந்துட்டு இவரை பார்த்து அவனோட கியான் நசீரியை பார்த்து ஸோ இது நல்ல ஒரு பிளேயர், எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்ற நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த வருஷம் வந்துட்டு அவர் வந்துட்டு இது ஆக்சுவலி வந்துட்டு என்ன ட்ரை பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் கையில வந்துட்டு லாஸ்ட் வின்டர் டிரான்ஸ்ஃபர் வந்துட்டு கியான் நசீரி வந்துட்டு லோன்ல கேட்டு பார்த்தாரு ஏடிகே மோகன் பகான். பட் அவங்க தர மாட்டாங்கன்னு சொன்னாங்க. பட் ஃபைனலி இப்போ வந்துட்டு நம்மளுடைய அவன் காயில் வந்துட்டு அவருடைய டீல வந்துட்டு முடிச்சிட்டாரு. ஸோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ அங்க ஏடிகே மோகன் பகான்ல இருந்தனா உனக்கு வந்துட்டு பிளேயிங் லெவல்ல சான்ஸ் இருக்காது, நீங்க வா சென்னை எஃப்சிக்கு வா, நான் உனக்கு பிளே டைம் தரேன், அது மட்டும் இல்லாம உன்னால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இஃப் யூ டூ பெட்டர் யூ கேன் கோ ஃபார் நார்விச் சிட்டி. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து நார்விச் சிட்டி எஃப்சி சைன் பண்றோம் அப்படின்னால ஸோ அந்த ஒரு டீலிங் ஒன்று இருக்குன்ற காரணத்தால மேபி அது வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பிளேயர்ஸ் அட்ராக்ட் பண்றது ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கு நம்ம சென்னை எஃப்சிக்கு நம்ம வந்துட்டு. இவனுக்கு அடுத்து இன்னொன்னு யார் பிளேயர் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் ஏடிகே சேர்ந்த வந்துட்டு ஹினாமெட்டி. ஸோ அவர் வந்து ஒரு மிட்ஃபீல்டர். அவருமே வந்து சென்னை எஃப்சிக்கு வரப்போறாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் இன்னும் வந்துட்டு அபிஷியலா வந்துட்டு சைனிங்ஸ் நடக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்துட்டு நம்மளுடைய அவன் காயிலுக்கு வந்துட்டு பிடிச்ச ஒரு பிளேயர் கார்னர் ஷீல்ட்ஸ்ங்க. ஸோ இவரை பத்தி சொல்லி அவங்கன்னா ரொம்ப ஃபேவரட் பேர் அவன் காயிலுக்கு வந்து ஒரு ஃபேவரட் பேர் கார்னர் ஷீல்ட்ஸ். ஸோ மதுரை எஃப்சில இருந்து இங்க வந்து நம்ம வந்துட்டு கூட்டிட்டு வந்தோம். பட் ஃபர்ஸ்ட் சீசன் வந்துட்டு ஸ்ட்ரைக்கரா பெருசா பண்ணல. ஸோ மிட்ஃபீல்ட்ல வந்துட்டு பிளே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அண்ட் இவருக்கு நம்ம வந்து இப்போ வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கோம். அவருமே வந்து அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் சைன் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கார்னர் ஷீல்ட்ஸ் இஸ் ஸ்டேயிங் அட் சென்னை எஃப்சி கைஸ். ஸோ இதனால இப்போதைக்கு சென்னை எஃப்சி பண்ணிட்டு ஒரு இம்பார்ட்டன்டான சைனிங்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன். ஸோ இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய புது சைனிங்ஸ் இருக்கு. புதுசா கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் இன்னும் நிறைய பேருக்கு வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இதை தாண்டி இன்னும் மட்டும் நிறைய பேர் கான்ட்ராக்ட் வந்து டெர்மினேட் பண்ணுறாங்க. கான்ட்ராக்ட் எண்ட் ஆகிட்டு அவங்க வேற டீம்ஸ் போறது நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த பிளேயர்ஸ் பத்தி இன்னொரு செப்பரேட்டான வீடியோ சந்திப்போம். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் டாடா பாய் சி ஃப்ரம் சிடிடி. நன்றி, வணக்கம். See you in my next video guys. Bye. No, papá, ma.